Hello everyone, welcome to Advanced Meta Ads Tutorials. இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு மெட்டா ஆட்ஸை யூஸ் பண்ணி ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் எப்படி ஒரு ஸ்டோரி ஆட்ஸ் ரன் பண்ணுறோம்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ நான் ரைட் சைடில் கொடுத்துருக்கிற இமேஜ் மாதிரியான எக்ஸாக்ட் ஆடை தான் நம்ம இன்னைக்கு கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரியான ஆடை நம்ம ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி பார்க்கும்போது கண்டிப்பாக பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா அப்போ நான் கேம்பெயின் கிரியேட் பண்ணும்போது ஒரு சில ஸ்டெப்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த கேம்பெயின் கிரியேட் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா ஸ்டெப்ஸையுமே நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஆல்ரெடி 25 வீடியோஸ் இந்த சேம் பிளேலிஸ்ட்லேயே அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் புரியல அப்படின்னா அந்த வீடியோ ஒரு டைம் பார்த்துக்காங்க. ஏன்னா நான் கேம்பெயின் கிரியேட் பண்ணும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கிரியேட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். சரி வாங்க இப்போ ஸ்டோரி ஆட்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ பேசிக்காக அந்த ஸ்டோரி ஆட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெர்டிகல் ஃபார்மேட்டில் ஃபுல் ஸ்க்ரீனில் அப்பியர் ஆகிற மாதிரியான ஒரு ஆட் ஃபார்மேட் தான். ஸோ யூஸ்வலாக நம்ம ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி பார்க்கும்போது ஒவ்வொரு 4 ஸ்டோரிக்கு அப்புறமும் ஒரு பெய்ட் ஆட் வந்து கண்டிப்பாக வரும். அந்த மாதிரியான ஆடை தான் நம்ம இன்றைக்கி கிரியேட் பண்ண போகிறோம். இதை நம்ம 3 பிளாட்ஃபார்மில் ரன் பண்ண முடியும், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் மெசஞ்சரில். ஏன்னா இந்த 3 பிளாட்ஃபார்ம்லையும் ஸ்டோரி ஃபீச்சர்ஸை வந்து நம்மளுக்கு மெட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டோரி ஆடோட மெயின் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா இது ஷார்ட் ஃபார்மில் இருக்கும். அதே மாதிரி ஆர்கானிக் கண்டென்ட்டோட பிளெண்ட் ஆகி இந்த ஆட் வந்து ரைட் யூசருக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஆர்கானிக் இந்த சென்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுற பீப்புளோட ஸ்டோரிஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க, அது எல்லாமே ஆர்கானிக் ஸ்டோரிஸ். அதுக்கு நடுவில் இந்த பெய்ட் ஆட்ஸை வந்து நம்மளால டிஸ்பிளே பண்ண முடியும். ஸோ இதை பார்க்கும்போது யூசர் ஆர்கானிக்காக ஏதோ ஒரு விஷயம் தான் நம்ம பார்க்குறோம் அப்படின்ற ஃபீலோட உங்களுடைய ஸ்டோரியை வந்து பார்ப்பாங்க. ஸோ இதனால கன்வர்ஷன் நடக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். அப்புறம் இது ஃபுல் ஸ்க்ரீன் இருக்கிறதுனால யூசரோட அட்டென்ஷன் கம்ப்ளீட்டாக உங்களுடைய ஸ்டோரி மேலே இருக்கும். ஸோ இதனால உங்களுடைய பிராண்டோட விசிபிலிட்டி ப்ளஸ் என்கேஜ்மெண்ட் வந்து பெட்டராக இருக்கும். இந்த ஆடை நம்ம நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ அது எல்லாமே என்னென்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக பார்ப்போம். இப்போ ஸ்டோரி ஆட்ஸோட கீ ஃபீச்சர்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஃபுல் ஸ்க்ரீன் எக்ஸ்பீரியன்ஸை வந்து யூசருக்கு கொடுக்கும். ஸோ நீங்கள் ஒரு ஸ்டோரி ஆட் போகிறீங்க அப்படின்னா அது இமேஜாகவும் இருக்கலாம், இல்லைனா வீடியோவை கூட வச்சு நீங்கள் ஆட் ரன் பண்ணலாம். அதை 9:16 அப்படின்ற ரேஷியோவில் நீங்கள் கிரியேட் பண்ணணும். அடுத்து ஷார்ட் டியூரேஷன். ஸோ நீங்கள் ஒரு ஸ்டோரி ஆட் ரன் பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்போ உங்களுடைய ஸ்டோரியை மேக்ஸிமம் ஒரு 15 செகண்ட்ஸ்க்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்காங்க. இன்கேஸ் நீங்கள் ஒரு 30 செகண்ட் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அது 2 ஸ்டோரியை ஸ்ப்ளிட் ஆகி தான் யூசருக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். அடுத்து இன்டராக்டிவ் எலமெண்ட்ஸ். ஸோ இதில் நீங்கள் போல், கொஷன்ஸ் இல்லைனா ஸ்வைப் அப் லிங்க்ஸ், ஸோ இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாமே நீங்கள் இன்ஸ்டாகிராமில் யூஸ் பண்ண முடியும். பட் இந்த ஃபீச்சர்ஸை யூஸ் பண்ண உங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் மினிமம் ஒரு 10K ஃபாலோவர்ஸ் ஆச்சு ஃபாலோ பண்ணியிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா மெட்டா ஆட்ஸ் கொடுக்குற டிஃபால்ட் ஃபீச்சர்ஸை யூஸ் பண்ணி நம்மளால ஆட் ரன் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் கொடுத்துருக்கிற மாதிரி சென்ட் மெசேஜ், லேர்ன் மோர், ஸோ இந்த மாதிரி நிறைய ஃப்ரீ டிஃபைன் கால் டு ஆக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஸ்டோரி ஆடை நம்ம 3 பிளாட்ஃபார்மில் ரன் பண்ண முடியும், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் மெசஞ்சரில். அடுத்து இந்த ஸ்டோரி ஆடை நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா என்ன அப்ஜெக்டிவ்ஸ் நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இங்கே மெட்டா ஆட்ஸில் இருக்கிற இந்த 6 அப்ஜெக்டிவ்ஸ் நீங்கள் எது சூஸ் பண்ணாலும் உங்களால் ஒரு ஸ்டோரி ஆடை ரன் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு பிராண்ட் அவேர்னஸ், இல்லைனா என்கேஜ்மெண்ட், டிராஃபிக், கன்வர்ஷன்ஸ், இல்லைனா ஆப் இன்ஸ்டாலேஷன்ஸ், இல்லைனா லீட் ஜென்ரேஷன். ஸோ இதில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணி உங்களுடைய கோலுக்கு தகுந்த மாதிரி இந்த ஸ்டோரி ஆடை நீங்கள் ரன் பண்ண முடியும். ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக நிறைய வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணதுனால இங்கே இதை நான் ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். அடுத்து இந்த ஸ்டோரி ஆட் ரன் பண்ணுறது மூலிமா எந்த மாதிரியான அனாலிட்டிக்ஸ் அண்ட் மெட்ரிக்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் இம்ப்ரெஷன்ஸ். ஸோ இதில் எத்தனை பேருக்கு உங்களுடைய ஸ்டோரி வந்து டிஸ்பிளே ஆயிருக்கு அப்படின்றத பார்க்க முடியும். ரெண்டாவது ரீச், எத்தனை யூனிக் யூசர் வந்து உங்களுடைய ஆடை வந்து பார்த்துருக்காங்க அப்படின்றத நம்மளால தெரிஞ்சிக்க முடியும். மூணாவது ஸ்வைப் அப் ரேட். ஸோ எத்தனை பேர் உங்களுடைய ஸ்டோரியில் ஸ்வைப் அப் பண்ணி உங்களுடைய கால் டு ஆக்ஷன்ஸ்க்கு போயிருக்காங்க அப்படின்றத நம்மளால பார்த்துக்க முடியும். அப்புறம் கம்ப்ளீஷன் ரேட். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு வீடியோ ஆட் ரன் பண்ணுறீங்க, அது ஒரு 15 செகண்ட் இருக்குது அப்படின்னா அதை எத்தனை பேர் ஃபுல்லாக பார்த்தாங்க அப்படின்றத நம்மளால பார்த்துக்க முடியும். அப்புறம் என்கேஜ்மெண்ட் ரேட். இதில் லைக், ஷேர், கமெண்ட் இல்லைனா போல்க்கு ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயம் எல்லாமே நம்மளால பார்த்துக்க முடியும். அப்புறம் காஸ்ட் பர் கிளிக். ஸோ நீங்கள் ஒரு டிராஃபிக் பேஸ்ட் ஸ்டோரி ஆட் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ ஒவ்வொரு ஸ்வைப் அப்புக்கும் எவ்வளோ காஸ்ட் பர் கிளிக் அப்படின்றத நீங்கள் இங்கே தெரிஞ்சுக்கலாம். அடுத்து எப்போ இந்த நம்ம ஸ்டோரி ஆட்ஸை யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 5 நான் இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா பிராண்ட் அவேர்னஸ். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியை நீங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ அந்த ப்ராடக்ட்டுக்கான நியூ ஆடியன்ஸை நீங்கள் ரீச் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக இந்த ஸ்டோரி ஆட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது டிரைவ் என்கேஜ்மெண்ட். இதில் நீங்கள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் கேட்டு அதுக்கு ஆன்சர் கேட்கறதா இருக்கட்டும், இல்லைனா ஒரு குவிஸ் மாதிரியான ஸ்டோரியை ரன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா கால் டு ஆக்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய வெப்சைட்டுக்கு கொண்டு வரது, இல்லைனா மெசஞ்சரில் மெசேஜ் பண்ண வைக்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயம் எல்லாமே நீங்கள் இந்த டிரைவ் என்கேஜ்மெண்ட்டில் பண்ண முடியும். மூணாவது ப்ராடக்ட் லான்ச் இல்லைனா சர்வீஸ் லான்ச்சுக்கு கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நாலாவது லிமிடெட் டைம் ஆஃபர்ஸ். ஸோ எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய ப்ராடக்ட் இல்லைனா சர்வீஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் தரீங்க, இல்லைனா ஏதாச்சும் ஒரு ஆஃபர் தரீங்க அப்படின்னும் போது இந்த ஸ்டோரி ஆட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் பெட்டரான கன்வர்ஷன்ஸ் எடுக்க முடியும். அஞ்சாவது ரீமார்க்கெட்டிங். இந்த ஃபீச்சர்ஸை யூஸ் பண்ணி உங்களால் ஆல்ரெடி உங்களுடைய வீடியோட எங்கேஜாக இருந்தவங்க, இல்லைனா கமெண்ட் பண்ணவங்க, இல்லைனா வீடியோக்கு லைக் பண்ணவங்க,
இல்லைனா உங்களுடைய ஃபாலோவராக இருக்கிறவங்களை மொத்தம் நீங்கள் டார்கெட் பண்ணி உங்களுடைய ஸ்டோரி ஆட்ஸை ரன் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு 10,000 ஃபாலோவர் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டோரி போட்டிங்க அப்படின்னா 10,000 பேருக்கு வந்து போய் ரீச் ஆகாது. பட் அதுவே நீங்கள் ஆட் ரன் பண்ணும்போது அந்த எல்லாருக்கும் உங்களால் உங்களுடைய ஸ்டோரியை காட்ட முடியும். சரி வாங்க இப்போ எப்படி இந்த ஸ்டோரி ஆடை கிரியேட் பண்ணுறது சொல்லிட்டு பார்ப்போம். இதுக்கு என்னோட ஆட் அக்கௌண்ட்டுக்குள்ளே நான் போகிறேன். இப்போ கிரியேட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். அப்ஜெக்டிவ்ஸில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே இருக்கிற ஆறில் நீங்கள் எதை வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு என்கேஜ்மெண்ட் அப்படின்றத சூஸ் பண்ணுறேன். ஏன்னா ஸ்டோரி மூலிமா என்னோட இன்ஸ்டாகிராமில் யூஸரை சேட் பண்ண வைக்க போகிறேன். ஸோ உங்களோடது வெப்சைட்டுக்கு நீங்கள் டிராஃபிக் கொண்டு போகிறீங்க அப்படின்னா டிராஃபிக்கை சூஸ் பண்ணிக்காங்க. இல்லைனா பிராண்ட் அவேர்னஸ்க்காக பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ அவேர்னஸை சூஸ் பண்ணிக்காங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு எது சூட்டபிளாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்காங்க. இப்போது கண்டினியூ அப்படின்றது கொடுங்க. அடுத்து மேனுவல் செட்டப்பில் இதை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து கண்டினியூன்னு கொடுங்க. இப்போது உங்களுடைய கேம்பெயினோட நேம் கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல நான் ஸ்டோரி கேம்பெயின் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அடுத்து ஸ்பெஷல் ஆட் கேட்டகரியில் எதுவுமே வராது. ஸோ அதனால் இதை அப்படியே விட்டுருங்க. கேம்பெயினோட டீட்டெயிலும் டிஃபால்ட் அப்படியே விட்டுருங்க. அடுத்து அட்வான்டேஜ் கேம்பெயின் பட்ஜெட்டில் இதை டர்ன் ஆன் பண்ணிக்காங்க. இப்போது உங்களுடைய டெய்லி பட்ஜெட்டில் மினிமம் ஒரு 100 rupees வச்சுக்காங்க. ஸோ இது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது மாதிரி நீங்கள் கொடுத்துக்காங்க. ஈவன் இதில் நீங்கள் லைஃப் டைம் பட்ஜெட் கூட நீங்கள் மாற்றிட்டு ஒரு 3,000 to 4,000 rupeesக்கு நீங்கள் ஆட் ரன் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்னைக்கு per day 100 rupees அப்படின்ற பட்ஜெட்டில் இந்த ஸ்டோரி ஆடை ரன் பண்ண போகிறேன். அடுத்து கேம்பெயின் பிட் ஸ்ட்ராட்டஜியில் காஸ்ட் பர் வால்யூம் அப்படின்றது டிஃபால்ட்டாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு காஸ்ட் பர் ரிசல்ட்ஸ் கோலோ இல்லைனா பிட் கேப் வேணும் அப்படின்னா நீங்கள் இதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்னைக்கு நிறைய பேருக்கு ரீச் ஆனாவே போதும். ஸோ அதனால் ஹையஸ்ட் வால்யூம் அப்படின்றத அப்படியே வச்சுக்கிறேன். அடுத்து ஆட் ஷெடியூலிங் வேணும் அப்படின்னா நீங்கள் பர்டிகுலர் டைமில் நீங்கள் ஷெடியூல் பண்ணிக்காங்க. நான் இன்னைக்கு கண்டினியூஸாக ஆல் டைம் ரன் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இது எதுவுமே நான் சேஞ்ச் பண்ணல. ஏபி டெஸ்ட் இந்த கேம்பெயினுக்கு நம்ம பண்ணல. ஸோ அதனால் இதை அப்படியே விட்டுட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுங்க. இப்போது ஆட் செட் நேம் கொடுத்துக்காங்க. ஸோ நான் இன்னைக்கு நியூ என்கேஜ்மெண்ட் ஆட் செட் அப்படின்றத அப்படியே விட்டுறேன். அடுத்து கன்வர்ஷனில் மெசேஜிங் ஆப் இல்லைனா வெப்சைட் விசிட் இல்லைனா ஆப் விசிட் இல்லைனா கால் வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு மெசேஜிங் ஆப்பே வச்சுக்கிறேன். ஏன்னா ஸ்டோரி மூலிமா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் சேட் பண்ண வைக்கிறது தான் என்னோட கோல். அதனால் மெசேஜிங் ஆப்பை அப்படியே விட்டுறேன். அடுத்து உங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ டிஃபால்ட்டாக என்னோட ஃபேஸ்புக் பேஜ் வந்து இங்கே செலக்ட் ஆயிருக்கு. அடுத்து மெசேஜிங் ஆப்பில் நீங்கள் மெசேஞ்சர் வேணுமா இல்லைனா இன்ஸ்டாகிராம் வேணுமா இல்லைனா வாட்ஸ்அப் வேணுமா அப்படின்றத நீங்கள் கொடுக்கணும். ஸோ நான் இன்னைக்கு இன்ஸ்டாகிராமை சூஸ் பண்ணுறேன். இன்கேஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் டேரெக்டாக சேட் வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பை கூட சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணிவிட்டு அடுத்து பர்ஃபார்மன்ஸ் கோல்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கன்வர்ஷன்ஸை அப்படியே வச்சுக்கிறேன். அடுத்து பட்ஜெட் அண்ட் ஷெடியூல் நான் எதுவும் பண்ண கிடையாது. ஆடியன்ஸ் கண்ட்ரோலில் நான் லொக்கேஷனை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்தியாவை ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் தமிழ்நாடு மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து அட்வான்டேஜ் ப்ளஸ் ஆடியன்ஸில் எந்த ஒரு டார்கெட்டுமே நான் பண்ணல. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் இல்லைனா டெமோகிராபிக் பேஸில் உங்களுக்கு ஆடியன்ஸை செக்ரிகேட் பண்ணணும் அப்படின்னா அதை நீங்கள் பண்ணிக்காங்க. ஸ்விட்ச் டு ஒரிஜினல் ஆடியன்ஸ் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேனுவலாக உங்களால் செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் இன்னைக்கு மெட்டா ஆட்ஸ் சஜஸ்ட் பண்ணுற டிஃபால்ட் ஆடியன்ஸ்க்கே நான் இந்த கேம்பெயினை ரன் பண்ண போகிறேன். ஸோ இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி ஆடியன்ஸை எப்படி சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு டீட்டெயில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் பார்த்து உங்களுக்கான ஆடியன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்காங்க. அடுத்து பிளேஸ்மெண்ட்டில் நான் மேனுவலாக செலக்ட் பண்ண போகிறேன். இப்போது மேனுவல் பிளேஸ்மெண்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணுங்கள். இப்போ கீழே வந்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் மட்டும் தான் செலக்ட் ஆயிருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராம் டிஎம்ஐ தான் மேலே செலக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால தான் இப்போது உங்களுக்கு ஃபீட்டில் வேணும் அப்படின்னா நீங்கள் வச்சுக்காங்க. ஸோ என்னோட கேஸ்க்கு ஃபீட்டில் எதுவுமே தேவை கிடையாது. ஸோ அதனால் இது எல்லாமே அன்செக் பண்ணிடுறேன். அடுத்து ஸ்டோரியில் மட்டும் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி அப்புறம் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் இது 2 இடத்துலையும் நம்மளால் ரன் பண்ண முடியும். இன்கேஸ் உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதையும் அன்செக் பண்ணிடுங்க. இப்போது இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் மட்டும் உங்களுடைய ஆட் வந்து ரன் ஆகும். அடுத்து சர்ச் ரிசல்ட்ஸ்லையும் எனக்கு வேண்டாம், அதையும் நான் அன்செக் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு பிளேஸ்மெண்ட் தான். மினிமம் ஒரு 6 பிளேஸ் ஆச்சு நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் ஒரு பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மெட்டா ஆட்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு சஜஷன்ஸை கொடுப்பாங்க. பட் இது அப் டு யூ தான். இதனால் எந்த ஒரு ரீச்சும் ட்ராப் ஆகாது. இப்போது ஸ்டோரியில் மட்டும் என்னோட பிளேஸ்மெண்ட்ஸை வச்சுட்டு நான் நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுக்குறேன். இப்போது உங்களுடைய ஆட் நேம் வந்து கொடுத்துக்காங்க. அடுத்து ஆட் செட்டப்பில் பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட் ஆட் அப்படின்றது அப்படியே இருக்கட்டும். ஸ்டோரி ஆடை பொறுத்த வரைக்கும் நம்ம இமேஜ் இல்லைனா வீடியோ யூஸ் பண்ணி நம்மளால் ஆட் ரன் பண்ண முடியும். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் ஒன் அப்படியே விட்டுருங்க. அடுத்து ஆட் வீடியோவில் நான் வீடியோவை தான் ஸ்டோரியாக ரன் பண்ண போகிறேன். ஸோ அதனால் ஆட் வீடியோ அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். இப்போது நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிற இந்த ட்ரைனிங் வீடியோவை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட டியூரேஷன் பார்த்திங்க அப்படின்னா 15.83 இருக்குது. ஸோ எனக்கு இவ்வளோ தேவையில்லை. ஸோ அதனால் இதை நான் ஷார்ட் பண்ணிக்கிறேன். இப்போது நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுக்குறேன். அடுத்து டன் அப்படின்றத கொடுங்க. ஸோ இது ஒரு 30 செகண்ட் ஆச்சு குறைஞ்சது எடுத்துக்கும் அப்லோட் ஆக. இப்போது நம்மளுடைய பிரைமரி டெக்ஸ்ட்டை வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ இது எங்கேயுமே அப்பியர் ஆகாது. பட் நீங்கள் இன்கேஸ் ரீல்ஸோ இல்லைனா ஃபீட்லேயோ நீங்கள்
ஆட் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போது இந்த ப்ரைமரி டெக்ஸ்ட் வந்து அவங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் வி ப்ரிஃபர் யூ ஃபார் ரியல் கார்பரேட் ரோல்ஸ் அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஸோ இங்கே நிறைய வேரியேஷன்ஸை வந்து மெட்டா ஆட்ஸை கொடுப்பாங்க. ஸோ வேணும் அப்படின்னா நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்காங்க. ஸோ என்னோட கேஸ்க்கு இது வெறும் ஸ்டோரியில் மட்டும்தான் ரன் ஆக போகுது. ஸோ அதனால் இது எதுவுமே தேவை கிடையாது. ஸோ அதனால் இதை அப்படியே விட்டுறேன். கால் டு ஆக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா சென்ட் இன்ஸ்டாகிராம் மெசேஜ் அப்படின்றது டிஃபால்ட்டாக செலக்ட் ஆயிருக்கும். ஏன்னா நம்ம முன்னாடி செலக்ட் பண்ண கோலுக்கு இதை மாற்ற முடியாது. இன்கேஸ் நீங்கள் பிளேஸ்மெண்ட்டில் ரீல்ஸும் நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா அப்போது இந்த கால் டு ஆக்ஷனை உங்களால் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு திரும்ப பேக் போயிட்டு பிளேஸ்மெண்ட்டில் இன்ஸ்டாகிராம் ரீலையும் நான் ஆட் பண்ணுறேன். இப்போது நெக்ஸ்ட் அப்படின்றது கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கால் டு ஆக்ஷன் வந்து எனேபிள் ஆகிடும். இப்போ உங்களுக்கு இதில் இருக்கிறது ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி சென்ட் இன்ஸ்டாகிராம் மெசேஜ் அப்படின்றதவே யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இதில் எது தேவையோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்காங்க. அடுத்து மெசேஜிங் டெம்ப்ளேட்டில் 3 விஷயம் கொடுத்துருப்பாங்க. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் கான்வர்சேஷன், ரெண்டாவது ஆட்டோமேட்டட் சேட்ஸ், அப்புறம் பார்ட்னர் ஆப்னு சொல்லிட்டு இதுக்கான டெடிகேட்டட் கேம்பெயின் நான் ஃபியூச்சர் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் கான்வர்சேஷன் அப்படின்ற இந்த ஃபீச்சர் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பேசிக்காக இது என்ன பண்ணோம் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரியை பார்த்து யாராச்சும் நம்மளுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃப்ரீ டிஃபைனாக ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்மளால் கேட்க முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு எடிட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சென்ட் மெசேஜ் அப்படின்றது கிளிக் பண்ண உடனே அவங்களுக்கு ஹாய் ப்ளீஸ் லெட் அஸ் நோ ஹவ் வி கேன் ஹெல்ப் யூ அப்படின்ற இந்த டெக்ஸ்ட் மெசேஜ் தான் அவங்களுக்கு போகும். ரெண்டாவது ஃப்ரீக்வெண்ட்டாக உங்ககிட்ட என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்றத நீங்கள் கொடுக்கணும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வேர் ஆர் யூ லொக்கேட்டட் அப்படின்னு இருக்குது. ஸோ இதுக்கு நீங்கள் ஆட்டோமேட்டடாக ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஆன்சரை நீங்கள் எங்கேயே கொடுத்துக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி வேர் ஆர் யூ லொக்கேட்டட் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நானே பர்சனலாக அவங்களுக்கு மெசேஜ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இங்கே ஆட்டோமேட்டட் ரெஸ்பான்ஸில் நான் எதுவும் வைக்கல. ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஐ எம் இன்ட்ரெஸ்டட் கேன் யூ டெல் மீ மோர் அப்படின்னு இருக்குது. ஸோ இதே மாதிரி நீங்கள் எத்தனை கொஸ்டின் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே போகலாம் அதுக்கான ஆன்சரோட. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா யூசர் இந்த 3 கொஸ்டினில் எதை டேப் பண்ணாலும் இந்த கொஸ்டின் தான் உங்களுடைய ஃபஸ்ட்டு சேட் கான்வர்சேஷனாக உங்களுடைய இன்ஸ்டாகிராம் டிஎம்ல இருக்கும். ஸோ இப்போ இதை நான் அப்படியே விட்டுட்டு சேவ் அப்படின்றத கொடுக்குறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ராக்கிங்கில் வெப்சைட் ஈவெண்ட் அப்படின்றத அப்படியே விட்டுருங்க. ஸோ இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது அட்வான்ஸ் ப்ரிவியூவில் இந்த ஆட் எப்படி அப்பியர் ஆகும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 செகண்ட்ஸ் மேலே லோட் ஆகிட்டு இருக்கும். ஒன்ஸ் 5 செகண்ட் ஆனதுக்கப்புறம் மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஸ்டோரியில் நம்மளுடைய பிரைமரி டெக்ஸ்ட் வந்து அப்பியர் ஆகாது, பட் ரீலில் நம்மளுடைய பிரைமரி டெக்ஸ்ட் வந்து அப்பியர் ஆகும். ஸோ இது ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணதுக்கப்புறம் சேவ் அப்படின்றது கொடுங்க. இப்போது பப்ளிஷ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கேம்பெயின் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பப்ளிஷ் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டோரி ஆட் கிரியேட் பண்ணதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன். இன்னும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்போ நான் அடுத்த போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ குட் டே.